அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணை இன்றுடன் நிறைவடைந்தது. மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே தடையை மீறி இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்குது, அதை வரவேற்கிறோம். அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஏற்பாடு. அதே சமயம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என கோயபல்ஸ் பாணி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருப்பதாக விமர்சித்துள்ள அமைச்சர் ரகுபதி சாடிஸ்ட் மனநிலையை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட களத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரை விட்டு இறங்கி போராட முயன்றபோது அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து சீமான் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் போராட்டத்திற்கான காரணத்தை விளக்கக்கூட அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும். செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் 2 நாட்கள் இந்த விசாரணையானது இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. விசாரணையை நிறைவு செய்து அதிகாரிகள் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றனர். முழுவதுமாக நடைபெற்ற இந்த விசாரணையின் அறிக்கை வெகு விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா தகவல் தெரிவித்துள்ளார். ரஞ்சித். நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.